எனக்கு என் வகை மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ தன்னோட புருஷனோட வீட்டுக்காரங்களை நல்லபடியா கவனிச்சுக்குவா. ஆமா, முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாம் சரியாகிடும். ஏன்னு தெரியல, பாட்டியை பத்தி ஒரே கவலையா இருக்கு. ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன். அம்மா, பெரியப்பாவை சாப்பிட விடுங்களேம்மா. இதெல்லாம் இப்போ பேசணும்னு அவசியமா என்ன? என்ன மாப்பிள்ள சார், ஏன் எதுவும் பேசாமலே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சாப்பாடு ருசியா இருக்கா இல்லையா அதையாவது சொல்லுங்களேன். ஆமா அக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி, நான் தினமும் இவ்வளவு அதிகமா சமைச்சதில்ல, அதனால கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதோன்னு? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிஜமாவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனா நீயும் காலையில இருந்து எதுவும் சாப்பிட்டல இல்ல? நீயும் உட்காரு, சாப்பிடு. மருமகளே, நீயும் ஆஹானாவும் சேர்ந்து உட்காருங்க, நான் 2 பேருக்கும் பரிமாறுறேன், சரியா? என்னத்த, இது வரைக்கும் நான் என்னோட மாமியார் சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, நம்ம 2 பேரும் எப்பவுமே சேர்ந்து தானே சாப்பிடுவோம், சேர்ந்தே சாப்பிடலாம். சூப்பர் அண்ணி, சூப்பர். நீங்க கிட்டத்தட்ட தினமுமே பெரியம்மா சாப்பிடுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவீங்க. இப்போ இவங்க முன்னாடி நடிச்சு காட்டுறீங்களா? நல்லது. நானும் இதே மாதிரி பண்ண முடிஞ்சிருந்தா நான் இவ்வளவு பிரச்சனை அனுபவிக்க வேண்டி இருந்திருக்காது. ஓகே, இப்ப நாமெல்லாம் ஒன்னா சாப்பிடுவோம். மாப்பிள்ள, நல்லா சாப்பிடுங்க. சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இன்னும் வைக்கிறேன், தயங்காதீங்க. இதுவும் உங்க வீடுதான். அத்தை அத்தை, போதும் 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 போதும், இதுக்கு மேல சாப்பிட முடியாது. உன் வயசு பசங்க ஒரே நேரத்துல கிலோ கணக்குல சிக்கன் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஆனா நீ இதுக்கே அசந்து போயிட்டியப்பா. அது நான் ஆக்சுவலி அதிகமா சாப்பிட மாட்டேன், நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சரி மாப்பிள்ள, இதை சாப்பிட்டு பாருங்க. ஹெல்சா மீன் இது. அம்மா, அவரு எலிசா மீன் சாப்பிட மாட்டாரு, அதுல நிறைய முள்ளு இருக்கும்ல. நீங்க முன்னாடியே கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன் அப்பவே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ முள்ள எடுத்துட்டு குடுமா. அது அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இதுல இருந்து முள்ளை எடுத்துட்டா நான் சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு முள்ளுள்ள மீன் பிடிக்காது. அப்படின்னா உங்க புது பொண்டாட்டிகிட்ட சொல்லி முள்ளை எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. ஆஹானா, மீன்ல இருந்து முள்ளை எடுத்து கொடுமா. நான் எல்லாருக்கும் பாயாசம் செஞ்சுட்டேன், இதுவும் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டேன். பாட்டி. அடஹானா மகளே, வாவாமா, வந்து உட்காரு. பாத்து உட்காரு. எனக்கு தெரியும் நீ அம்மா வீட்டுக்கு வந்திருக்க, கண்டிப்பா என்ன பார்க்க வருவேன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா ஹானா? கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜ் போகும்போது வரும்போது நீ என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்குவ. பாட்டி, தண்ணி கொஞ்சம் தான் குடிங்க. நீ தினமும் என்ன பார்க்க வருவியே, என் காலை அமுக்கி விடுவ. அப்புறம் எந்த மருந்தை எப்பப்போ சாப்பிடணும்னு எல்லாத்தையும் நீதானேமா பாத்துக்கிட்ட. மெதுவா இருங்க, தயவு செய்து உங்களை பாத்துக்கோங்க. ஆனா உங்க உடம்பு இவ்வளவு மோசமா எப்படி ஆயிடுச்சு? அட, எனக்கு என்ன ஆச்சு? இப்ப வயசு ஆகிடுச்சு, ஏதாவது நடந்துகிட்டு தான் இருக்கும் இல்லையா? மருந்து எடுத்துட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாம் சரியாகிடும். சரி மகளே, உன் புகுந்த வீட்டை பத்தி ஏதாவது சொல்லு. புகுந்த வீட்டை பத்தி என்ன சொல்றது? எல்லாரோட வீடும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் என்னோடதும். அவங்க எல்லாரும் அவங்கிட்ட பாசமா இருக்காங்களா? அடே, உன்னை நேசிக்காம யாரால இருக்க முடியும்? இப்ப போய் இவளை விட்டுட்டு வா. முஞ்சி ஒரு நிமிஷம் கூட பார்க்க பிடிக்கல. டேய் அர்ஜுன், இந்த பொண்ணு கைக்கு நான் கைவிலங்கு போடுற வரைக்கும் நான் சும்மா இருக்க போறதில்ல. என்னாச்சு? ஏன் இப்படி சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல பாட்டி. நீ எத்தனை நாள் இங்க இருக்க வந்திருக்க? எனக்கே தெரியல. ஒருவேளை நிரந்தரமா. பயமூடு.
இது என்ன இப்படி அபசகுணமா பேசுற? அடே, இப்போதான் உன் கல்யாணம் ஆனது. இப்ப உன் சிரிப்பின் ஒலி எல்லா திசையிலும் கேட்கணும். உன் புருஷன் அன்பின் வாசத்துல ஒவ்வொரு நிமிஷமும் அழகா ஓடுது. அழகாதான் இருக்கணும். சரி, எப்போ திரும்பி வரக்கோறேன்னு சொல்லு. பாட்டி, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க போறதில்ல. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். நிஜமாவே உண்மையை சொல்லணும்னா நான் எப்போ வருவேன்னு எனக்கே தெரியாது. சரி, கொஞ்ச நாளைக்கு மாமியா வீட்டுல இருந்து லீவு கிடைச்சிருக்கு. ஆமா, எப்பவுமே லீவு கிடைச்சிருச்சு பாட்டி. இப்பவே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால மெதுவா எல்லாத்தையும் சொல்றேன். அத்தை, அஹானா எங்க? நீ கிளம்ப போறியாப்பா? ஆமா அத்தை, கிளம்பி தானே ஆகணும். மழை வேற ரொம்ப வேகமா பெய்யுது. எப்படி கிளம்புறதுன்னு தெரியல. ட்ரெயின் இல்லைன்னா பஸ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். ஆனா இந்த கிளைமேட்ல அதுவும் கிடைக்க கஷ்டமா இருக்கு. அஹானா எங்க போயிட்டா? ஆனா அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா. பாயல்னு ஒருத்தி வந்தாலே அவ வீட்டுக்குதா. சரி, வீட்டுக்கு வந்ததுன்னு அக்கம் பக்கம் சுத்த ஆரம்பிச்சிட்டா போல. சரிதான். இல்ல தம்பி, நீங்க சரியா புரிஞ்சுக்கல. ஆனா சும்மா அப்படி எங்கேயும் சுத்த போலப்பா. சொல்ல போனா பாயலோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லைப்பா. அதான் அவங்கள பார்க்க போயிருக்கா. அவங்களுக்கு அஹானா மேல ரொம்ப பாசம். கல்யாணத்துக்கு முன்னாடி அஹானா தான் அவங்கள முழுசா கவனிச்சுக்கிட்டா. நேரத்துக்கு மாத்திரை குடுக்கறது, டீ போட்டு குடுக்கறதுன்னு எல்லாமே அவதா. உண்மையிலேயே பாயலுக்கு அம்மா இல்லப்பா. அதான் தன் தோழிக்காக அஹானா இதெல்லாம் செஞ்சா. இங்க வந்ததும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டா. அப்புறம் அவளால சும்மா இருக்க முடியல. அத்தை, அஹானா எப்பவுமே மருந்தெல்லாம் கரெக்டா, அதாவது அவ மருந்து எல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு தானே கொடுத்தா. எந்த பிரச்சனையும் வரலையே. ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல அத்தை, நான் சும்மா தான் கேட்டேனே. ஒன்றும் சீரியஸான விஷயம் இல்லை. என்னோட அஹானா ரொம்ப புத்திசாலி. உனக்கு தெரியுமா, பாயலோட பாட்டி மட்டும் இல்ல, அந்த தெருவுல யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, யாருக்காவது அடிபட்டாலும் சரி, அஹானா தான் எல்லாரையும் பார்த்துப்பா. என் கணவர் இறக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அப்பாவை கவனிச்சுக்கிட்டே அஹானா இந்த எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டா. நீ உட்காருப்பா, நான் இதோ வந்துடுறேன். சரி. இந்த பொண்ணு எங்க அம்மாவுக்கு தப்பான மருந்து கொடுத்திருக்கான்னு வீட்டுல இருந்து துரத்துறாங்க. ஆனா நீ நிஜமாவே இவ்வளவு நல்லவளா இருந்தா உனக்கு நடக்கிறது ரொம்ப தப்பு தானே. ஆனா அந்த தூக்க மாத்திரை எப்படி அம்மா ரூமுக்கு வந்துச்சு? ஒண்ணுமே புரியலப்பா. இது என்னன்னு தெரியற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். ஆனா எந்த தப்பும் பண்ணல. ஆனா என்னால ஒன்றும் பண்ண முடியல. ஆனா இல்லாம எப்படி இருப்பேன்? அப்புறம் நீ வந்தது ரொம்ப நல்லது. நீ போனதுலேருந்து நான் ரொம்பவே தனியாக ஃபீல் பண்ணினேன். நீ இல்லாமல் என்னால் இங்கே இருக்கவே முடியல. ஆனால் நீ இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் பாட்டியை பார்க்க தினமும் வந்துடு. அட, இதை சொல்லணும்னு அவசியமா என்ன? நான் கண்டிப்பா அவங்கள பார்க்க வருவேன். ப்ராமிஸ். நீ ரொம்ப சமத்தான பொண்ணு. உன் மாமியார் வீட்டுக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உன்ன மாதிரி ஒரு மருமக அவங்களுக்கு கிடைச்சிருக்கா? இங்க பாரு, மாப்பிள்ள உனக்காக காத்துட்டு இருப்பாருல்ல, அவருக்கு கோபம் வராதுல்ல? இல்ல பாட்டி, அவர் கோபப்பட மாட்டாரு. உன் புருஷன் மேல உனக்கு ரொம்ப நம்பிக்கை. அட, இப்பதான் கல்யாணம் ஆன பொண்ணு யாரு திட்டுவாங்க? பாரு எப்படி வெக்கப்படுறான்னு. பாட்டி, வாங்க வந்து படுங்க. உடம்ப பாத்துக்கோ கண்ணா. திரும்ப வா. ஆனா அண்ணா, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அர்ஜுன் எப்ப இருந்து உனக்காக காத்துட்டு இருக்காரு. இப்படி மழையில நனைஞ்சிட்டே பாட்டிய பார்க்க போக என்ன அவசியம்? இங்க 2-3 நாள் இருந்திருக்கலாமே, நாளைக்கே போயிருக்கலாம். அம்மா, பாட்டிக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியல, ரொம்ப அதிகமாக இருக்கு, என்னை விடவே இல்லை.
மருந்து கொடுத்துட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. தான் அங்கேயே இருக்க வேண்டியதா போச்சு. இப்பதான் மருந்து கொடுத்துட்டு வர்ற. இது உனக்கு தெரியும் தானே? அவங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது, எப்படி அவங்கள தனியா விட்டுட்டு வர முடியும்? நீ தான் எங்க இருந்தல்ல எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக. இரு, இதோ வந்துடுறேன். ம்? அப்புறம் வெளியே மழை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, தெருவில் இடுப்பளவுக்கு தண்ணி நிக்குது. தண்ணி குறையிற வரைக்கும் நீங்க இங்கேயே தங்க வேண்டி இருக்கும். ஆனா தண்ணி குறையிற மாதிரி எந்த சான்ஸும் தெரியல. மழை நிக்கவே மாட்டேங்குது. அப்புறம் பாரு, நீ தான் முழுசா நனைஞ்சிட்ட. ஆமா, கொடை எடுத்துட்டு போல, அதான் நனைஞ்சிட்டேன். இந்த தலையத்தோட இல்லைன்னா சளி பிடிச்சுக்கும். வா, இப்ப நீ உட்காரு. ஆஹானா, நீ உட்காரு, அப்படியே உட்காரு. இந்த பொண்ணு வேற தண்டை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. பிறருக்கு சேவை செய்யறதுலயே இவளோட வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கா. ஐயோ அம்மா, நீங்க வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நான் எங்க என்னை கவனிச்சுக்காம இருக்கேன்? நாள் முழுக்க என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட போய் சொல்றியா? உன் கோலத்தை பாரு. நீ உன் மேல அவ்வளவு அக்கறையா இருந்திருந்தா ஆஹானா இப்படி இழைச்சு போயிருப்பியா? எப்பவும் மத்தவங்க கஷ்டத்தை தீக்கிறதுலயே கவனமா இருக்க. ஆனா இப்போ இதெல்லாம் போதும். இனிமே உன் புகுந்த வீட்டை கவனிச்சுக்கிறதுல கவனத்தை செலுத்து. அம்மா, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னே தெரியல. நான் ஏதோ பெரிய ரட்சகர் மாதிரி பேசுறீங்க. எல்லாரும் அப்படி யோசிக்க மாட்டாங்கம்மா. இவகிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது. எனக்கு அவ்வளவு நேரம் இல்ல. சரிடா கண்ணா, நான் இப்ப பூரி செய்ய போறேன். அது கூட கிழங்கு மசாலா. நீ வந்து சாப்பிட்டு தான் போகணும். நான் சம்பந்தி அம்மா கிட்ட பேசட்டுமா? ஆமாங்க, நானும் இன்னைக்கு நைட் இங்க தங்கலாம் தான் நினைச்சேன். மழை வேற இவ்வளோ வேகமா பெஞ்சிட்டே இருக்கு, அதான் யோசிச்சேன். இங்க தங்கிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன், என்னால உங்க வீட்டுல தங்க முடியாதா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நீங்க உங்க வீட்டுல கேட்டு பெர்மிஷன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தங்கணும்னா அதை நான் பாத்துக்கிறேன். ஐயோ இல்ல இல்ல கண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ இங்க தங்குறது ரொம்ப நல்ல விஷயம்தான். இது என்னோட அதிர்ஷ்டம். அப்புறம் மகானா, நீ ஏன் இவரை தடுக்கிற? கண்ணா, உனக்கு பூரி பிடிக்கும்ல? ஆமா அத்தை, எனக்கு பூரி ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க வீட்டுல அவ்வளவா பூரி செய்ய மாட்டோம். ஆனா நீங்க அன்போட சூடா பூரி போட்டு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா சாப்பிடுவேன். நீ நில், நான் ஏதோ சூடா பூரி கொண்டு வர்றேன், சரியா? அம்மா ஒரு நிமிஷம், என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க. இதெல்லாம் செய்ய எவ்வளவு பணம் கடன் வாங்கியிருக்கீங்க? ஆனா இப்போ இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன? அம்மா, இந்த கடனை எல்லாம் நீ தான் திருப்பி கொடுக்கணும், வேற யாரும் இல்ல. இப்போ இந்த விசேஷத்துல கூட எவ்வளவு பண்ணிருக்கீங்க? உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? ஒருவேளை மாப்பிள்ள முன்ன இப்படி எல்லாம் பேசுவியா? அப்புறம் அவர் எப்படி சாப்பிடுவாரு? நிஜமா உனக்கு கூட அறிவு இல்ல? அறிவில்லாதது நீதான் அம்மா. உங்களுக்குன்னு சொந்தமா எந்த வருமானமும் இல்ல. பெரியப்பா பெரியம்மா தயவுல தான் நீ வாழ்க்கை நடத்திட்டே இருக்க. இவ்வளோ பணத்தை நீங்க எப்படி திருப்பி தருவீங்க? இந்த உண்மை இவருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்குவாரு. அம்மா, உங்களை தப்பா நினைக்க மாட்டாரு. ஆமாங்க அத்தை, நான் சொல்றது சரிதான். இப்ப பூரி வேண்டாம் அத்தை. ஐயோ இல்ல இல்ல தம்பி, நீங்க இவ பேச்ச ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்க. இவ என்னமோ ஒளறிட்டு இருக்கா. நிஜமாவே இவளுக்கு வாயே சரியில்லை. உன்னோட மாமியா சொல்றது ரொம்ப கரெக்ட். உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. பெரியத்த, இனிமே அவ தப்பிக்க முடியாது. அவ உங்களை கொல்ல முயற்சி செஞ்சானே, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறேன். அவ ரொம்ப ஸ்மார்ட். பிளான் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டா. ஆனா இனி அவ தப்பிக்க மாட்டா. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கடா போட்டு. ஏன் உயிரே எடுக்க பார்த்தா? அவ்வளவு லேசா விட்டுறாதீங்க. முடியவே முடியாது. இது அர்ஜுன் எங்கடா இருக்கா? அந்த பொண்ணு அவங்க வீட்டுல விட போயிருக்கான்ல, அதுக்கப்புறம் நேரா ஆபீஸ்க்கு போவேன்னு சொன்னான்.
ஒருவேளை மழையில பஸ் கீசு கிடைக்காம கூட போயிருக்கலாம். அதான் யோசிக்கிறேன். அவ சும்மா இவ்வளவு நேரம் பண்ண மாட்டா, வந்துடுவான். வந்துடுவான் பெரியத்த, வந்துடுவான். நான் சொல்றதை கேளுங்க, 1-2 நாள்ல போலீஸ் வரும் விசாரணை பண்றதுக்காக. போலீஸ சீக்கிரம் வர சொல்லு. இங்க இருந்து என்னென்ன ஆதாரத்தை அழிச்சிட்டு ஓடி இருக்காளோ தெரியல. ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. உங்க 2 பேருக்கும் அப்படிதான் தோணுதா? அஹானா அத்தைய கொல்ல முயற்சி பண்ணிருப்பாளா? அக்கா பாருங்க, அந்த மாத்திரை எல்லாம் என்னோட மாமியாருது. சரி, ஆனா எங்க மாமியார் ரூமுக்குள்ள போய் அதை எடுத்துட்டு வந்திருப்பாளோ? என்னதான் நடக்குதோ ஒண்ணுமே புரியலையே. அக்கா கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. சரி, ஒத்துக்கலாம். அஹானா அந்த மருந்தை எடுத்துட்டு வந்து அங்க வச்சிருப்பா. அப்படி வச்சிருந்தாலும் மாத்திரை கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் அந்த பாக்கெட்டை அங்கிருந்து எடுக்கல? கொஞ்சம் யோசிங்க. யாராவது தன்னைத்தானே மாட்டிக்க வைப்பாங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா அக்கா, உங்க கொழுந்தனாரும் கூட சொல்லிட்டு இருந்தாரு வேற ஏதோ விஷயம் இருக்குது. ஆமா, என்ன விஷயம்? ஏன் என்ன பஞ்சாயத்துல 3 பேரும் இறங்கிட்டீங்க? ஏற்கனவே ஒருத்தையை வெளியே அனுப்பியாச்சு. இனி 3 பேரும் ஜாக்கிரதை. தெரியல அடுத்த நம்பர் யாருக்கு வருமோ. பெரியத்தைக்கு பஞ்சாயத்து இல்லாம வேற எதுவும் தெரியாதே. இங்க பாரு, உன்கிட்ட என்னோட துணி அயன் பண்ணி வைக்க சொன்னேன்ல, செஞ்சியா இல்லையா? அது வந்து உங்களோட அங்க ஷர்ட் வந்து இன்னைக்கு ஈரமா இருக்கு, மழை அதிகமா பெய்யுது இல்ல, அதனால இன்னைக்கு காயும்னு தோணல, அதான் நான் அயன் பண்ணல. அறிவு கெட்டவட அயன் பண்ணி அதை காய வச்சிருக்கலாம்ல. நாளைக்கு போடணும்னா எதை போட்டுட்டு போவேன்? என்ன பேச்சு பேசுறப்பா? இவ்வளவு ஈரமான ஷர்ட்டை அயன் பண்ணி காய வச்சா கரண்ட் பில் எவ்வளவு வரும்னு தெரியுமா? ஜாக்கிரதை, இனிமே இப்படி பேசாத. நாளைக்கு வெயில் வந்தா காய வைக்கலாம். பெரியத்த, நாளைக்கு வெயில் வரலனா? வெயில் வரலன்னா வரலன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு போட்ட அதே சட்டையை நாளைக்கு போட்டுட்டு போ, என்ன ஆகிட போகுது? இதனாலதான் நான் வீட்டுல ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டியதா இருக்கு. இல்லனா இந்த குடும்பம் எப்படி நடக்கும்னு தெரியல. ஏய் பெரியவளே, சொல்லுங்க அத்தை. இந்த மாசம் சாப்பாட்டு எண்ணெய்க்கு நீ கொடுத்த கணக்கு ஒவ்வொரு மாதமும் 1.5 லிட்டர் தான் ஆகும். 1.5 லிட்டருக்கு பதிலா 2.5 லிட்டர் செலவா இருக்கு. அப்படி என்னதான் பண்ணீங்க நீங்க? அத்தை, இந்த மாசம் கொழுந்தனார் கல்யாணத்துக்கு வீட்டுல விருந்தாளிக இருந்தாங்கல்ல, அவ்வளவு பேர் இருந்தும் நான் ரொம்ப சிக்கனமா தான் செலவு பண்ணிருக்கேன். நீ இதுல எல்லாம் தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா, நான் உங்க நன்மைக்காகத்தான் இதெல்லாம் பேசினேன். எனக்கு என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு நீ கவலைப்பட தேவையில்லை ஹானா. அதை நான் சமாளிச்சுக்கிறேன். தங்கி, நீ அஹானா பேச்ச மனசுல வச்சிக்காத. உங்களை தனக்கானவர்னு நினைக்கிறா, அதனாலதான் உங்க முன்னாடியே இவ்ளோ பேசிட்டான். பரவாயில்ல அத்தை. அப்படின்னா இன்னைக்கு நீங்க எனக்கு பூரி செஞ்சு கொடுங்க, நான் வயிறு முட்டை சாப்பிட போறேன். அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. இன்னைக்கு உங்க கைப்பட செஞ்ச பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு தான் படுப்பேன். இத கேட்ட பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. தம்பி, நீதான் என்னோட ஒரே மாப்பிள்ளை. இன்னைக்கு அஹனாவோட அப்பா இருந்திருந்தா உன்னை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு. எங்க நிலைமை முன்னெல்லாம் இப்படி இல்ல. அஹானா எங்களோட ஒரே ஒரு பொண்ணு. அவளை ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்த்தோம். எப்பவுமே அவளுக்கு எதுலயும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டோம். ஆனா கடவுள் கணக்குல வேற ஏதோ இருந்திருக்கு. ஐயோ அம்மா, அம்மா என்ன இப்போ பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? காலம் யாருக்காகவும் காத்திருக்காது அம்மா, அது மாறிட்டே இருக்கும். நான் இதோ வரேன். தேங்க்யூ அத்தை. உங்களுக்கு நான் இந்த வீட்டுல தங்குறது ஏதாவது பிரச்சனையா? ஆமா ஆமா. ஏன்? அதை நீங்களே இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன இங்க என் பிறந்த வீட்டுல விடணும்னு வந்தீங்க. இப்ப நாம எந்த சொந்தமும் இல்லை. இனி டைவர்ஸ் ஆகிறது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. அப்படின்னா நீங்களே யோசிங்க, எந்த உரிமையில நீங்க எங்க வீட்டுல தங்கணும்னு நினைக்கிறீங்க? நான் உங்க வீட்டுல தங்குவேன், ஏன்னா அதை நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நீ என்ன நினைக்கிற? இவ்வளவு வேகமான காத்து மழையில நான் வீட்டுக்கு திரும்பி போகணுமா? ஓகே, மழை வந்து நிக்கட்டும், அப்புறம் நீங்க கிளம்புங்க. நீங்க எங்க தங்குனீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க பெரிய ரகலையே பண்ணிடுவாங்க. உங்க அம்மா தான் தெளிவா சொல்லிட்டாங்களே, என் வீட்டு வாசப்படி கூட மிதிக்க கூடாதுன்னு.
நீங்க இதை பத்தி ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? எங்க வீட்டு ஆளுங்க உனக்கு எந்த உறவும் இல்லைல்ல. இது என்னோட விஷயம். அவங்க என்கிட்ட ஏதாவது சொன்னா நானே ஹேண்டில் பண்ணிக்குவேன். ஆமா இல்ல, ஆனா இருந்தாலும் எல்லா படியும் என் மேலதான் போடுவாங்க. ஆனா இனிமேல் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாராவது ஏதாவது சொன்னா நீ அவங்க கிட்ட சொல்லிடு, நீங்க தான் என்ன வீட்ல இருந்து வெளியே அனுப்புனீங்க, அதனால இனி எனக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு. அவங்க மட்டும் என்ன வீட்ல இருந்து வெளியே அனுப்பல, என்ன வெளியே அனுப்புனதுல அவங்களோட கையும் இருந்தது. எந்த மனைவியை நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே அனுப்புறீங்களோ, இப்போ அவ வீட்லயே தங்குறதுல என்ன அர்த்தம் இருக்கு? எந்த உரிமையில நீங்க தங்க ஆசைப்படுறீங்க? அப்புறம் நமக்குள்ள நடக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியாது. அப்போ அவங்க நமக்கு ஒன்னா தானே படுக்க போடுவாங்க. அது மட்டும் இல்லாம யார் கூடயும் எனக்கு எந்த உறவும் இல்லை. உங்க கூட என்னால ஒரே படுக்கையில ராத்திரி முழுக்க இருக்க முடியாது. ஆனா நான் நம்ம 2 பேருக்குள்ளேயும் உறவு முறிஞ்சிச்சுன்னு சொன்னேனா? என்ன நிரந்தரமா என் பிறந்த வீட்டுல விடுறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ஆனா நம்ம உறவை இன்னும் முடியலன்னு சொல்றீங்க. ஆனா நான் உங்களை உங்க வீட்டுல விடுறதுக்கு வந்தேன், உங்களோட உறவை முறிச்சுக்கிறதுக்காக வரல. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஏதோ ஒண்ணு, நான் இன்னைக்கு மட்டும் இங்க இருக்கேன். ஓகே, முதல்ல எல்லாத்தையும் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ்.